அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்முடைய செல்ல பிராணிகளுக்கு ஹோமியோபதி எந்த வகையிலே உதவுகிறது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு வாய்ப்பகுதியிலே ஏற்படக்கூடிய வாய்ப்புண், ஈறுகளில் புண்ணு, நாக்கில் புண்ணு, இது போன்ற புண்கள் ஏற்பட்டு வாயை திறக்க முடியாமல் வலியோடு நான் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய செல்ல பிராணிகள், நாய், ஆடு, மாடு, இது போன்ற பிராணிகள், பூனை, இது போன்ற பிராணிகள் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பிராணிகளுக்கு ஹோமியோபதியில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பெஸ்ட்டு மருந்து எதுன்னு சொன்னீங்கன்னா ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 அந்த மருந்து கொடுக்கலாம். அடுத்து சைலீஷியா 30 கொடுக்கலாம், அல்லது லைகோபோடியம் 30. இந்த 3 மருந்துகளில் நீங்கள் எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு மெடிசின் எதுனா ஆர்சனிக்கம் ஆல்பம் 30. இதை நீங்கள் 3 வேளையும் தொடர்ந்து கொடுத்து வாங்க, சரிங்களா? அடுத்து இந்த வாய்ப்பகுதியை கழுவுறது எது இல்லைன்னா கேலண்டுலா மதர் டிஞ்சர். இந்த கேலண்டுலா மதர் டிஞ்சரை தண்ணியில் ஒரு 10 டிராப்ஸ் போட்டு அந்த வாய்ப்பகுதியை கழுவி விடலாம். நம்ம எப்படி வாய் கொப்பளித்து கீழே துப்புறோமோ அதுபோல் அந்த வாய்ப்பகுதியை கழுவி விட்டிங்கனாலே போதும். அது ஒன்று குடித்தா கூட தப்பு இல்லை, அதனால் எந்த பாதிப்பு இருக்காது. நல்ல பெஸ்ட்டாகவும் சீக்கிரம் புண்ணு ஆறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, வாயில் புண்ணோ அல்லது கால் பாதங்களில் புண்ணோ ஏற்படாமல் தடுத்தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, அந்த விலங்குகளுக்கு, செல்ல பிராணிகளுக்கு காலி அயோடைடு இந்த மருந்தை வாரத்தில் ஒரு நாள் அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு டோஸ் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த வாய்ப்புண்ணோ அல்லது காலில் ஏற்படக்கூடிய புண்ணோ ஏற்படாமல் தடுத்து விட முடியும். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி நலமடைய அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.